வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 23,158 பாயிண்ட்டுக்கும் 23,350 பாயிண்ட்டுக்கு நடுவில் ட்ரேட் ஆகி ஃபைனலா 23,332 பாயிண்ட்ல முடிஞ்சு 166 பாயிண்ட், அதாவது 0.72% பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆயிருக்கு. டாலரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்ல, 85 ரூபா 47 பைசான்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் அதாவது மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பர்టిక్యులரா பவர் செக்டர் ஆகட்டும், பியூசி பேங்க்ஸ், கேபிட்டல் குட்ஸ், ஆயில், கேஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் 10% மேல நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பேங்கிங் செக்டர், ஹெல்த் கேர், பிஎஸ்சி ஸ்மால் கேப், பிஎஸ்சி மிட் கேப், ரியல் எஸ்டேட், எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் எல்லாமே 5% மேல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆட்டோ செக்டரும் கன்சியூமர் டூரபிள்ஸும் வந்து 5% ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஐடி செக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஓட டாரிஃப் தான் சொல்லலாம். ஏன்னா டாரிஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்றப்ப நம்மளோட கம்பெனிஸ் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்ற வகையிலையும் நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனாலையும் ஐடி செக்டர்ஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. அது வந்து -1.5% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கிற எல்லா செக்டர்ஸ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேத்து மார்க்கெட்ல நிஃப்டி 50 வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆன மாதிரி சென்செக்ஸும் வந்து 0.78% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்கிங் செக்டர், ஐடி செக்டர் இது ரெண்டுமே வந்து நேத்து 1% பக்கமா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 1% பாசிட்டிவா இருக்கு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 12% பக்கமா ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸும் சரி, ஃபியூச்சரும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்ததுனால டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நேத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதோட டார்கெட்டையும் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்ல இப்ப இருக்கிற ஈவென்ட்ல முக்கியமான ஈவென்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஓட டாரிஃப். இன்னைக்கு கிளியரான டீடைல்ஸ் வந்து நம்ம கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல யூஎஸ் ஓட டாரிஃபும் நம்மளோட இந்தியன் டாரிஃபை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுல எந்த செக்டர்ஸ் வந்து ஜாஸ்தி பாதிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். மேக்ஸிமம் இப்போ வர்ற ப்ரெடிக்ஷனை பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இந்த யூஎஸ் டாரிஃப் வந்து இம்பாக்ட் பண்ணாது, நம்மளோட மார்க்கெட்டை வந்து பெரிய பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பர்டிகுலரா வந்து ஏஎம்சிஸ் வந்து நமக்கு மெயினா ரெஃபர் பண்றது கோல்டு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்போட லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து அட்ராக்டிவா இருக்குதுனால கண்டினியூவா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு தப்பு கிடையாது. இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் ஆகும். யூஎஸ் டாரிஃபை பத்தி வரப்போற வீடியோல நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிளியரான ஐடியா கிடைச்சிரும். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Q4 ரிசல்ட்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த குவார்டர்லியில வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க டோட்டல் அசெட்ஸ்ல அந்த 2.5% இந்த குவார்டர்லியில அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குவார்டர்ல இருந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு, பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் இப்ப வரப்போற குவார்டர்லியில நெகட்டிவா ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் இதோட டார்கெட் பிரைஸ் வந்து 750 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸும் அப்படித்தான். அதே மாதிரி இதோட டார்கெட் பிரைஸையும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரெண்டு ஸ்டாக்கும் வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஃபெமிலியரா இருந்த ஸ்டாக், எல்லாராலும் பேசப்பட்ட ஸ்டாக்ஸ். மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்லாரோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ரிப்போர்ட் வந்து இன்னும் கிளியரா கிடைக்கல. அது இல்லாம சிஇஓ ஆகட்டும், இன்னும் அதர் ஹையரார்க்கில இருக்கிற பர்சன்ஸ் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாம தான் இருக்காங்க. ஆர்பிஐ வந்து 1 இயர்க்குள்ள இது கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இண்டஸ்இண்ட் பேங்க்ல கண்டினியூஸா நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிப்போர்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதை பொறுத்து தான் வந்து இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுதா இல்ல இன்னும் வந்து டவுன்ஃபால பாக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கல்யாண் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நியூஸ் வந்து கண்டினியூஸா இதுல வந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரொமோட்டர் வந்து கடன் வாங்கினதுல இருந்து நிறைய விஷயத்தால இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹை 800 ரூபாய்க்கு பக்கமா இருந்த ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகி 336 ரூபா லெவல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் இப்ப ரெக்கவர் ஆகி 500ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்லயுமே கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருங்க. பிளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஸ்டாக்ஸா இருக்கு. இமீடியட்டா 1 or 2 டேஸ்ல ஏதாச்சும் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தா கூட பெரிய கரெக்ஷனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா அக்குமுலேட் பண்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிளியரான
டீடைல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லாஸ்ட் மந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ஷனை பார்த்துட்டு இருந்துச்சு. நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2% மேல டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ யூஎஸோட டேரிஃப் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது அப்படின்றதுனாலையும், ஐடி செக்டர்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆனதுனாலையும் இதுல வந்து இப்ப கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையே மார்க்கெட்ல இந்த லாஸ்ட் 2 டேஸா எஃப்ஐயோட செல்லிங் இருக்கு. நேற்று நைட் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, மேபி பாசிட்டிவா இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவா எஃப்ஐஏ வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஏ வந்து ஹெவியா வந்து ஐடி செக்டர்ஸ்ல வந்து செல் ஆஃப் பண்ணதுனால இந்த ஸ்டாக் நல்லா கரெக்டா இருக்கு. கண்டிப்பா லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹோப்பை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். மேபி 1 or 2 குவார்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலினாலும் நெக்ஸ்ட் வர போற குவார்டர்ஸ்ல வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனிஸை பத்தி நம்ம சேனல்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். டெக் மஹிந்திரா ஆகட்டும், விப்ரோ கம்பெனி ஆகட்டும், இன்ஃபோசிஸ், எல்டிஐ மெயின்ட்ரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல், இது எல்லாமே டெஃபினட்டா வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இது எல்லாம் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது டிவிடெண்ட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், பைபேக், இந்த மாதிரி ரெகுலரா கொடுக்குற கம்பெனிஸ். ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாப் 5ல இருக்கிற கம்பெனிஸ்ல நீங்க ஹோல்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கங்க. எஃப்எம்சிஜி செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்களா. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சூமர் மட்டும் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் நெஸ்லே ஆகட்டும், ஹெச்யூஎல், இது எல்லாமே வந்து டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது 2% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் பிஓஎஃப்ஏ வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்கிறதுனால ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்ல, அதாவது பர்டிகுலரா நெஸ்லேவே, ஹெச்யூஎல் வந்து நெகட்டிவா பார்த்துச்சு. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனிஸ் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல், எல்டிஐ மெயின்ட்ரி, இது எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்யூஎல், நெஸ்லேவும் இன்னும் கொஞ்சம் கரெக்டாச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி, பிரிட்டானியா, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் பண்ணதுனால மறுபடியும் ஆல்ரெடி இது கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இன்னும் கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனுக்கு போயிருக்கும். ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி எல்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நீங்க ஆவரேஜா வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். இதெல்லாம் டிஃபென்சிவ் செக்டர் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இது எல்லாமே ரீபவுண்ட் ஆகிறப்ப நம்மளோட ஹோல்டிங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெரிய ஒரு டவுன்ஃபால்ங்கிறது நீ வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பாசிட்டிவான மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவ் மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லாம தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூட்ரலா ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர் இண்டஸ்ட்ரியனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெஸ்லேவே, யூனிலீவரும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. டாடா கன்சூமர்ல வெயிட் பண்ணுங்க. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் விப்ரோ, இன்ஃபோசிஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. டெக் மஹிந்திரா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். மற்ற வகையில நீங்க ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்ல போட்டு லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்ற, என்ன ஸ்டாக் செல் பண்ற, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.